நியூஸ்18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் பார்க்கக்கூடிய இன்றைய விஷயம் தமிழ் புத்தாண்டு. விஸ்வாவசு பிறக்கப் போகின்றது 14/4/2025 அன்று. அதிலிருந்து 13/4/2026 வரை ஒரு வருடத்திற்கு விஸ்வாவசு என்ற தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டு மொத்தம் 60 வருடங்கள். பிரபவில் ஆரம்பித்து அக்ஷயம் வரை. அதில் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது 39வது ஆண்டு. குரோதி 38, விஸ்வாவசு என்பது 39வது ஆண்டு. இதை முடித்த பிறகு 40வது வரக்கூடியது பிரபவ என்ற தமிழ் புத்தாண்டு. எனவே இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், எந்த கோயில்களுக்கு போக வேண்டும், எந்த விஷயம் நன்மையாக இருக்கும், எந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்கும் என்பதை விலாவாரியாக பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி விஸ்வாவசு என்ற இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷ ராசிக்காரர்கள். அனுமன் வழிபாடு அபிருதமான பலனை தரும். 7.5 சனி ஆரம்பிக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மன அழுத்தத்திற்கோ ஞாபக மருதிக்கோ விடப்படாமல் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது அற்புதமான நன்மையும் அற்புதமான சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள், நல்ல சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த கோபதாபங்களில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பதும், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் கோபப்படாமல் இருப்பது அதி அற்புதமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருப்பது நன்மை தரும். அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதேபோல் டக்கென்று சுபகாரியங்களில் குறைவில்லாமல் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, ட்ரஸ்ட்டு போன்ற ஆக்டிவிட்டீஸை பொதுநலம் விஷயத்திலும் அரசு துறையிலும் அரசியல் துறையிலும் அதிகமான ஈடுபாடு கொள்வதும், வயிறு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் மிக முக்கியமாக உடற்பயிற்சியில் அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் இந்த தமிழ் புத்தாண்டு பொன்னான சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு இருந்த மனத்தாங்கல், மன கஷ்டங்கள் தீரும்.